ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம டின்னருக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான். ஆனால் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்ய போகிறேன். என்னென்னா கோதுமை வெங்காய தோசையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான நச்சுன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு சட்னியும். ஏன்னா கோதுமை தோசைனாலே கார சட்னி இந்த மாதிரி சட்னி தான் செஞ்சால் சூப்பராக இருக்கும் இல்லையா. அதில் மாங்காய் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம், கார சட்னி. அது இப்போ வந்து சீசன் இருக்கிறதுனால மாங்காய் யூஸ் பண்ணி சூப்பராக சட்னி செஞ்சிடலாம். முதல்ல சட்னி செய்கிறதுக்கு ஏன்னா முதல்ல சட்னி தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஆறணும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கு வந்து மாவு கலக்கிக்கலாம். இதை வதக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கு மாவு கலக்கணும்னா டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மாங்காயை வந்து எண்ணெயில் வச்சிடலாம். நல்லா மாங்காய் வேகிற அளவுக்கு வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், அது கூட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது போல் ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் சேர்த்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு கூட நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு விடுவோம். பச்சை மிளகாய் போடுறது பார்த்திங்கன்னா இது போல் 2ஆக லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் போடுறதுக்கு அதுக்கும் தெரிச்சிடும், அதனால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுருவோம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். அதனால் அது ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷமே ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்கு. இங்கே பாருங்கள், மாங்காய் வந்து இன்னும் வேகலை. அதனால் தக்காளியெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி போட்டோம்னா அந்த தோலெல்லாம் சேர்ந்து வெந்து வரப்போ தனியாக எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திருப்பி தக்காளியை வேக வைப்போம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். சாஃப்ட்டு மாங்காயுமே நல்லா சாஃப்டாக வேக ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும், மூடிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பர். தக்காளியும் திருப்பி போட்டு அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி எடுத்தோம்னா அந்த தோல் வந்து நமக்கு தனியாக வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா மாங்காய் சரி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. பூண்டு இங்கே பாருங்கள் எல்லாமே கலர் மாறி வந்துருச்சுங்க. பச்சை மிளகாயும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ மாற்றி வச்சு ஆற வச்சுக்கலாம். தக்காளியில் இருக்க தோலை வந்து நீங்கள் சூடாக இருக்கிறப்ப கூட எடுத்துக்கோங்க. ஆறுனா கூட உங்களுக்கு எடுக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா சூடாக இருக்கிறப்ப இப்படி எடுத்துட்டிங்கன்னா தோல் வந்து தனித்தனியாக வந்துடும். மாங்காயில் இருக்க தோல் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஆறுனதுக்கப்புறம் சொல்கிறேன், சரியா? அவ்வளோதான், எல்லா தோலையும் எடுத்தாச்சு. ஆற வச்சுக்கலாம். இப்படியே வச்சா ஆறாது. நம்ம அதனால் வேறு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா தான் சீக்கிரம் ஆறும். சூடு வந்து இதுலேயே இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. அதனால் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குதா? இப்படி குத்துனாலேவும் உள்ளே போகுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து தோல் தனியாகவும் இந்த உள்ளே இருக்க சதைங்கள்லாம் அந்த பல்ப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை தனியாக எடுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்ததாக தோசைக்கு மாவு கறந்துக்கலாம். நான் வந்து இதில் இந்த கப்பில் 1 கப் மாவு வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அது வந்து தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து தோசை வந்து பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு மாவு சரியாக இருக்கும். கூடவே நம்ம மொறுமொறுப்பு வேணும்னா கொஞ்சம் பச்சரிசி மாவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அப்போ கொஞ்சம் தோசை வந்து அடியில் எடுக்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடியில் மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் அடியில் முறுமுறுன்னு இருக்கும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிங்கன்னா நல்லா அந்த தோசை வந்து மணமாக இருக்கும். அந்த கோதுமையோட ஸ்மெல் வந்து நமக்கு அதிகமாக தெரியாமல் இருக்கும். கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை, தண்ணி ஊற்றிடுவோம். நம்ம தோசைக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு அந்த மாவு பக்குவத்துக்கு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மாவு வந்து கலந்துட்டோம். பாருங்க பக்குவத்துக்கு எப்படி பக்குவமாக இருக்குன்றதை காட்டுறேன். நம்ம எப்பயுமே நம்ம தோசைக்கு மாவு கலக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். இது கூட சோடா உப்பு இல்லை ஈனோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இது கூட வேறு எதுவுமே வேணாம். ரவை கூட நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. அப்படியே தோசை ஊற்றுறது தான். நல்லா அந்த சீரகமெல்லாம் அங்கங்கே ஒன்று இருக்கிறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ அந்த சீரகத்தோட மணத்தோட நல்லா வெங்காயத்தை கடிப்பட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம ஒரு பக்கம் கலந்து வச்சாச்சு. நம்ம சட்னிக்கு ஆற வச்சுருந்தோம், அது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. லைட்டாக தான் சூடு இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு தான்
சாப் பண்ண போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா ரொம்ப வலுவலுன்னு ஆயிருமா, அது அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து சாப்பரில் தான் போட போகிறேன். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்து அப்படி போடணும். அந்த தோலோடு போட்டோம்னா நரன்னு இருக்கும். அதனால் தோலை விட்டுட்டு மேலே இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் இப்படி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தலை. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடிடுவோம். அவ்வளோதான், மூடியாச்சு. இதை இப்படி அமுத்தினோன்னா நல்லா லாக் ஆகிக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இந்த இழுத்து சாப்பிடணும் இல்லைங்களா, அதை விட இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. போதும், எடுத்துருவோம். எடுத்து பார்ப்போம், டேஸ்ட் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு, அப்புறமா எடுத்து காட்டும். அதாவது தக்காளியும் சரி, அருமை அருமை. நம்ம இதை வேறு பாத்திரத்துலையெல்லாம் மாற்ற வேணாம். இப்படியேவும் இந்த பிளேடை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த சட்னியை இந்த பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். எதுக்கு இன்னொன்றில் போட்டு நம்ம வந்து அழுக்காக்கிட்டு. வேறு லெவல் சூப்பரான ஒரு சட்னி. தக்காளி, மாங்காய், அதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டோம்ல, அந்த மனம் அப்படியே அந்த டேஸ்ட்டு வந்து பாருங்க, எனக்கே அப்படியே எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த தோசைக்கு இந்த சட்னி கூட ஒரு பெஸ்ட்டு சட்னி இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்தா கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது என்ன சொல்கிறது, அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சட்னியோட டேஸ்ட் வந்து பேச விடாமல் செய்யுது. நான் முதல்ல தோசையை ஊற்றி இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்கேன். சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது தெரியுமா, அவ்வளோ ருசி. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிடுவோம். தோசைக்கு பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது. தோசைக்கு வெங்காயம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டு அந்த வெங்காயத்தோடு கடிப்பட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா தோசை. அது கோதுமை தோசை அப்படிங்கிறப்போ சிலருக்கு வந்து அந்த கோதுமையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. அப்படி இருக்கிற அந்த ஸ்மெல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீரகம் அதில் போட்டு அந்த சீரகத்தோட மனம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கோதுமையோட மனம் தெரியாத அளவுக்கு. இப்போ ஊற்றிடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிடலாம். ரொம்ப எல்லாம் சாஃப்டாலாம் ஊற்ற முடியாது இந்த தோசை. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப மெல்லிசாலாம் ஊற்ற முடியாது. கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். அருமையாக வந்து தோசை ஊற்றியாச்சு. பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது. நல்லா அந்த மல்லித்தலை வந்து அப்படியே அந்த கலர் அங்கங்கேயும், அந்த வெங்காயமும் அங்கங்கே அப்படியே லைட்டாக வெந்து வேகாமையும் இருக்கிறது சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். சுட சுட கோதுமை கார தோசை செஞ்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு, ஆஹா, இது வந்து ஒரே ஸ்பூன் போதும் நமக்கு. ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டு, காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு இருக்குது. அதே சமயம் நம்ம இந்த தோசையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாயும் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். சூப்பரான ஒரு சட்னி, வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அவசரம் பொறுக்க முடியாமல் வாய்க்கு போயிடுச்சு. அப்படியே வைக்க அப்படியே இறங்குது அந்த டேஸ்ட்டு. புளிப்பு, காரம், இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இது கோதுமை தோசை அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில். கோதுமை தோசை மட்டும் கிடையாது, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக என்ன தோசை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு புளிப்பாக ஒரு சட்னி செஞ்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தான் தோசை செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு நினைப்பே நமக்கு வராது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற எந்த தோசையுமே புளிப்பு இருக்காது இல்லையா, அதனால இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இது தோசை இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க, சாதத்துக்கு இதை விட சூப்பராக இருக்கும். உண்மையாகவே சூடாக சோறு போட்டு இதை பிணைஞ்சு அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இதை அப்படியே மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா வேறு என்ன வேணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு போகணும், ஏன்னா அந்தளவுக்கு என்னை இழுத்துக்கிட்டு நிற்கிது. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் கோதுமை தோசை வீட்டில் செஞ்சீங்கன்னா
இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மாங்காவோட சீசன் இப்போ இருக்கிறப்ப இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அந்தந்த சீசனில் மாங்காய் கிடைச்சா மாங்காய், மாம்பழம், பலாப்பழம், இது மாதிரி சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். அது போல் கரும்பு சீசனில் கரும்பு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சட்டுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இந்த சட்னி செஞ்சேங்க்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ரசனையாக வந்து சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. சரியா?